ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு தியானிப்போமா. செழிப்பை கொடுக்கிற தேவன். நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, உதாரமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரமுள்ள ஆத்மா, கொடுக்கிற கரங்கள் செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24வது இறை வார்த்தை சொல்கிறது, வாரி இறைச்சி விருத்தியானதும் உண்டு. கருமித்தனம் பண்ணி, கஞ்சத்தனம் பண்ணி வறுமையானவும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதை சொல்கிறவன் யார்? சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜா. இந்த ஞானி சொல்கிறார், கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர் ஆசீர்வதிக்கப்படுவார். உதாரத்தோடு, மன வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு அல்ல. எதை கொடுக்கணும்? முதலாவது உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு உண்டாக்கியிருக்கிற இந்த புதிய நாளிலே அவருக்கென்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவரத்தை செலவழித்து பாருங்கள். இரண்டாவது, உங்களை கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரத்தில். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒப்பு கொடுப்பது எதற்கு? மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு. உங்களுக்கு தெரிந்ததை செய்யுங்கள். எதை நீங்கள் செய்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சில பேர் 2 பேருக்கு ஜெபிக்க முடியும், சில பேர் 2 பேரை ஜெபக்கூட்டத்துக்கு அழைத்து வர முடியும். ஆனால் ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். இந்த ஜெபத்திற்காக கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் அதிகம் இருக்கிறார்கள். பாரத்தோடு, துன்பத்தோடு கண்ணீர் வடிக்கிற ஜனத்திற்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மற்றவர்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியால் உங்கள் மடியில் போடுவார் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. கொடுத்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கென்று ஒரு பகுதியை எடுத்து வைத்து கொடுத்து பாருங்கள். நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் கடன் பாரத்தோடு கண்ணீரோடு கடந்து வந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் தீர்மானித்தேன். அன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என் நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் குடும்பத்தில் என் மனைவியும் அப்படித்தான் நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பித்தோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக எங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தோம். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்பியிருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, என் மனைவி மாத்திரமல்ல, என் மகனை மாத்திரமல்ல, என் பிள்ளைகளையும், என் அருமை மகளையும் அற்புதமாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதை நாங்களும் கண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லியிருக்கிறதை எங்கள் காதுகளால் கேட்டு என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியா உதாரத்தோடு. இப்போ போய் ஜெபம் பண்ணணும். இந்த நேரத்தில் லேட்டாக தானே வந்திருக்கிறோம். லேட்டாக படுத்துட்டு எப்படி அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவது? முறுமுறுக்காதபடி இந்த நேரத்தில் என்னை உண்டாக்கின, என் தாயின் கருவிலை என்னை உருவாக்கின தேவனை நான் மனதார தேடுவேன். முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு தேவனை தேடுவேன் என்று சொல்லி நின்று பாருங்கள். தெய்வம் தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பா. தேவன் உங்கள் வீட்டிற்குள் வருவார், குடும்பத்துக்குள் வருவார், பிசினஸுக்குள் வருவார், உங்கள் பிள்ளையிடத்தில் வருவார். நிறைவாய் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள். ஆம், எனக்கு அருமையான வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நீதிமான் பனை போல் செழிப்பானா. நீதி உள்ளவன் கரத்திலே நின்று பாருங்கள். அவர் ஆசீர்வதிக்கிறதை அநேக கண்கள் காணும். ஹல்லேலூயா. உங்கள் வறட்சிகள் மாறும், திரட்சி உண்டாகும். எப்பொழுது தேவனுக்கு முன்னதாக நின்று உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமா? இந்த நாள் முழுதும் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உதார குலமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லி தகப்பனே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. தகப்பனே, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொன்னேன். எவன் கொடுக்கிறான் கர்த்தருக்கென்ற மனது உற்சாகத்தோடு தன்னையே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. காட் பிளஸ் யூ.